ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸ்தாஸ் கிச்சன் ரெசிபி. இன்றைக்கி நாம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இது மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு சீஸ் பால் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு தோல் உரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்க ஒரு ஸ்பூன் இல்லைனா மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இல்லைனா நீங்கள் கேரட் துருவலில் கூட ஈஸியாக துருவி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கிழங்கு நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா இதில் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ப்ரெட்டை நம்ம மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு சேர்க்குறது தான். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்குன மல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கையிலையே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த உப்பு காரம்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இதிலிருந்து கொஞ்சமாக கையில் எடுத்து சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கையில் வச்சு வடை தட்டுறோம் பாருங்கள், அது மாதிரி லைட்டாக தட்டிட்டு இதுக்கு மேலே நம்ம சீஸ் வச்சுக்கலாம். நான் சீஸ் சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே வச்சுட்டு இதை நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இது மாதிரி சீஸ் வெளியில் தெரியாத மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம கையில் எடுத்துட்டு ரவுண்டாக உருட்டிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டாமல் ஜென்டிலாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க மாவுலையும் நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். மொத்தமாக எனக்கு 2 உருளைக்கிழங்குல 11 உருண்டைகள் வந்திருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த உருண்டைகளெல்லாம் கோட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, நம்ம பேஸ்ட் மாதிரி தான் கலந்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டையிலேருந்து ஒரு உருண்டையை எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாவை எல்லா பக்கமும் படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த உருண்டைக்கு மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க. இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க உருண்டையிலையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயில் அப்படியே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெயை சூடுபடுத்திட்டு ஒவ்வொரு பால்ஸாக உள்ளே சேர்த்துடுங்க. இதை சேர்க்கும்போது அடுப்பை மீடியமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கடாயோட சைஸை பொறுத்து எத்தனை பால்ஸ் உள்ளே சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை சேர்த்த உடனே உடனே கரண்டி வச்சு கலந்து விடாமல் இது மாதிரி எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாகி வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லா மாறி வந்திருக்கு. இது மாதிரி எல்லா பக்கமும் நல்ல பொன்னிறமாகி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், சுட சுட பொட்டேட்டோ சீஸ் பால் சூப்பராக தயாராகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு மேலே நல்ல மொறுமொறுனும் உள்ள சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.